ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜ்ஸில்லா. ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஷன் போர்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன விஷன் போர்ட்னா பிஃபோர் டர்னிங் 30. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. ஆக்சுவலாக மறந்துடுவேன், அதுதான் உண்மை. எழுதி வச்சுப்பேன், நோட்ஸில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரி பிஃபோர் டர்னிங் 30 ஆல்சோ ஐ ஹாவ் சர்டைன் செக்லிஸ்ட். ஸோ சடனாக நினச்சேன் ஒய் நாட் வில் கிரியேட் அ விஷன் போர்டு. ஸோ அட்லீஸ்ட் அதை பார்க்கும்போது அதுக்காக ஓடணும், அட்லீஸ்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்றதுக்காக ஏதாச்சும் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம பார்க்குற இடத்துல இந்த விஷன் போர்டை மாட்டிடலான்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஒரு ஒயிட் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் என்னென்னலாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதுக்கான ஸ்டிக்கர்ஸும் நான் எடுத்திருக்கேன். சென்டரில் விஷன் போர்ட் பிஃபோர் டர்னிங் 30ன்றதை ஒட்ட போகிறேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் எழுதலான்னு நினச்சேன், ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவு நல்லா இருக்காததுனால நான் பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்துட்டேன். ஸோ இதை சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சென்டரில் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெயின்டைன் எ வெயிட் அண்டர் 57. லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் 60 கிலோ மெயின்டைன் பண்ணல. பட் 57 நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்காக ப்ராக்ரஸ் போயிட்டே இருக்கு. ஆல்மோஸ்ட் ஐ ரெடியூஸ்ட் அரௌண்ட் 5 to 7 kg. ஸோ ஐ மீன் நவ் 58. ஸோ சக்ஸஸ், மிஷன் சக்ஸஸ் ஆல்மோஸ்ட். பட் அதை மெயின்டைன் பண்ணும் அதுக்காக. ஸோ இதையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி கன்சிஸ்டன்ட் வித் ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னால் பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் வாக்கிங். டெய்லி அரௌண்ட் 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பாடிக்கு போதும் அதுவே. ஸோ அதை கன்சிஸ்டன்ட், ஏன்னா நான் ரொம்ப ஜங்க் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். ஸோ அதுக்காக தான் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் இது ஒரு விஷயம், ஒரு ஸ்டிக்கியாக நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், நம்ம ரொட்டீனை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணேன். அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ணியிருப்போம்ல, தெரியாமல் ஒன்று பண்ணியிருப்போம்ல. ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், பிஃபோர் டர்னிங் 30க்குள்ளே நான் எப்படி என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன்றதுக்கான லிஸ்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நான் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பேட். ஆக்சுவலி என்னோடய ஏர்லி வேக்கப்னா 8 o'clock தான். நைட் நான் தூங்கவே 12, 1 ஆகிடும். ஸோ அதையும் கரெக்ட் பண்ணும். அது ஏன்னா ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுக்காக இந்த ஸ்டிக்கர். கோ டு பெட் ஏர்லி, வேக் அப் ஏர்லி. இது வரையும் நடக்கல, பார்க்கலாம் பண்ணுறோமான்னு, ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் கேர். செல்ஃப் கேரில் எதுவுமே நான் இப்போ எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. செல்ஃப் கேரில் எதுவுமே ஒன்றுமே இல்லை. ஸோ நான் என்ன ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், எனக்கான டைமை நான் கொடுக்கணும், ஃபோன் டைமை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால் செல்ஃப் கேர், பிகாஸ் செல்ஃப் கேர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் கிஃப்டிங். வேறாக தான் எனக்குன்றதை வாங்குவேன். ஆக்சுவலி வாங்குவேன் மீன்ஸ் அதுக்குன்னு வாங்காமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு தேவையானது எப்படியாச்சும் எனக்கு வந்துடும். அப்படி எனக்குன்ட்டு பிடிச்சதை நான் எனக்குன்னு சேவ் பண்ணி நான் எனக்குன்னு வாங்கணுன்னு இருக்கேன். ஸோ ஒன் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்கர். ஹேர் கலர் பண்ணுற மாதிரி. ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஹேர் கலர் பண்ணணுன்ட்டு. பட் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதன்ற கன்ஃபியூஷன் எனக்கு நிறைய இருக்குது. சரி, சப்போஸ் செட் ஆகலைன்னா ஒய் நாட் வில் கம் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோனில். ஸோ அதனால் இதையும் பிஃபோர் டர்னிங் 30க்குள்ளே பண்ணிடணுன்றதுக்காக இதையும் ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன். இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ட்ராவல். ஆக்சுவலி ட்ராவல்னால் ஃபேமிலியோடு சொல்ல, ஒரு சோலோ ட்ரிப் போகணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போகணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது எவ்வளோ பாசிபிள்னு தெரில. ஏன்னா எல்லோரும் அவங்க லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்கள்ல. ஸோ நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் கோ ஆன் அ சோலோ ட்ரிப். அட்லீஸ்ட் 1 day மார்னிங் போயிட்டு நைட்டு, அது ட்ரிப்பு பேர் இல்லை, பட் அது மாதிரியாச்சும் அட்லீஸ்ட் போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ போயிடுவோம். Next one is save money on every month.
ஆக்சுவலி முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ என்னால் கரண்ட்டாக பண்ண முடியல. மேபி பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட் அப்படின்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் எடுத்து வைக்கணும், சேவ் பண்ணணுன்னு இருக்கேன். இந்த இயர் அட்லீஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக, அது ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேமிலி. ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியை விட்டுறக்கூடாதுன்றதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் அ புக். கிப்லி இமேஜஸ் என்ன மாதிரி ரிசம்பிள் பண்ணுற இமேஜஸ் தான் எடுத்தேன். ஸோ இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து த சர்க்கிள் ஆஃப் லைஃப் புக் படிக்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த புக்கை வந்து நான் ஆல்ரெடி படித்தேன். எனக்கு வந்து புக் படித்தாலும் பயங்கர தூக்கம் வந்துடும். நான் வந்து புக் பர்சன்லாம் இல்லை. பட் இந்த புக்கை வந்து நான் வந்து ஒரு 10 to 15 டேஸில் முடிச்சிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணுறாங்க, திரும்ப அவங்கள எப்படி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்றது புக் வந்து இந்த புக் படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய புக் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக. ஒரு சில புக்லாம் தட் இஸ் நாட் மை டைப்னு தோணுச்சு. ஏன்னா நடுவில் ஒரு புக் படித்தேன், சுத்தமாக செட் ஆகலை. பட் இது மாதிரி புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சுவலி இட்ஸ் அ தெரப்பி. நம்ம மைண்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட வேறு மாதிரி ஒரு தாட், ஒரு பாசிட்டிவ் தாட் வந்துச்சு எனக்கு அந்த டைம். ஏன்னா அந்த புக் படிக்கிற அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். இந்த புக் படித்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மூவ் ஆன், அது மாதிரி இருந்துச்சு. ஸோ புக் படித்தா நிறைய சேஞ்சஸ் நம்மகிட்ட வரும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இது அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப். உமன் ஹீலிங் அ உமன் இருக்குல்ல, தட் இஸ் ட்ரூ, வெரி 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 ட்ரூ. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய செட் ஆஃப் பீப்புளெலாம் இல்லை, ஃபியூ பீப்புள், ஐம் ஜஸ்ட் பிக்கி. பட் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள. ஸோ ஆக்சுவலி அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப ஓப்பன் அப் பண்ணுற பர்சனும் கிடையாது. பட் ஒரு நமக்காக ஒரு பர்சன் இருக்காங்க, என்ன வேணாலும் நம்ம யோசிக்காமல் சொல்லலாம் அப்படின்ற ஒரு லைஃப்பில் இருக்குல்ல. ஸோ ஐ மீன் பிளஸ்ட், தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணுன்றதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன். One girl is relaxing at home, right? இந்த ஸ்டிக்கர் தான். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, 1 வீக் லீவ் போட்டுக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் வந்து வெளில போகிற பர்சனும் கிடையாது. ஸோ ஒன்றுமே பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கணும். ஸோ நான் பாட்டு டிவி பார்க்கணும், சில் பண்ணணும். அது மாதிரி ஒரு இது நடக்குமான்ட்டு எனக்கு தெரில. பட் அட்லீஸ்ட் 1 டே ஆச்சு. நான் இதில் 1 வீக்குன்னு போட்டிருக்கேன், டேக் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 1 டே ஆச்சு நான் அதை ட்ரை பண்ணும். ஆக்சுவலி இப்போ நோ ஒன் ஸ்டாப்பிங் மீ டு டூ திஸ். பட் நம்ம மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். அந்த மைண்ட் செட் வரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இது. Next one is very very important to life. This one girl is cutting off something, some line. எதுக்கு எடுத்தேன்னா, சம்டைம்ஸ் எனக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், நம்ம ஏதாச்சும் கரெக்டாக பண்ணுவோம், இல்லை நம்ம லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம்ல, அதை மார்க் பண்ணுறதுக்கே ஒரு சில பீப்புள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. இட் கேன் பி ஃபேமிலி, இட் கேன் பி ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். ஸோ அது மாதிரி பர்சன் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் பக்கத்துலேயே போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இது எடுத்திருக்கேன். இட்ஸ் வெரி வெரி நியூ அண்ட் நியூ ஜேர்னி டு மீ, யூடியூப். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினல, மெயின்டைன் ஏ வெயிட் அண்டர் 57, அந்த கோலில் க்ரியேட் பண்ணதான் இந்த யூடியூப். நான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வந்து, அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடும்போது வந்து ப்ரைவேட்டில் தான் போட்டேன், எனக்காக மட்டும் தான் போட்டேன். அப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒய் நாட் வில் மேக் இட் அஸ் அ பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் மாற்றினேன். ஸோ எவ்வளோ கன்சிஸ்டன்ஸாக இதை ஃபாலோ பண்ண முடியும்ன்ட்டு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், அதுக்காகவே. That's it. We are done with the vision board.
watching the video. I'll see you guys in my next video. Bye bye.